صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله، على ياسين حبيب الله. صلاة الله سلام الله على من كيس حبيب الله. صلاة الله سلام الله على مدد رسول الله، على مدد رسول الله. توسلنا ببسم الله وبالهادي رسول الله، وذل مجاهد لله عن أهل البدر يا الله، لأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله، على ياسين حبيب الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين، يا رحمة للعالمين، يا دستكير، يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله، يا شفيع المذنبين، يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها، وعافية الأبدان وشفائها، ونور الأبصار وضيائها، وقوت الأرواح وغذائها، وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أرسلنا من رسول إلا ليطاع بإذن الله ولو أنهم إذ ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. قال النبي صلى الله عليه وسلم: ما بين بيتي ومنبري روضة من رياض الجنان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக.
ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி ஹாத்தமன் நபியீன் சய்யிதுல் முர்சலீன் இமாமுல் முத்தகீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் குத்துபுமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சரங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தந்து இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் தந்து அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்று நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவாராக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த பாக்கியை நிரந்தரமாக அந்த ஆரோக்கியத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான செழிப்பான கண்ணியமான உயர்வான அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வாராக. திடீர் மரணங்கள் திடீர் ஆபத்துகள் வானபூமியுடைய சோதனையிலிருந்தும் சிறு வயதில் மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும் வட்டி வாங்குவது கொடுப்பது கடன் வாங்கும் அந்த நிலையிலிருந்தும் பாவமான காரியத்தை செய்வதிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள் அதனுடைய செலவீனங்கள் அதனுடைய துன்பங்கள் அதனுடைய முசீபத்துகள் சோதனையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் வல்ல ரஹ்மான் மதீனத்துல் முனவ்வரா மஸ்ஜிதுல் நபவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பட்டணமான மதீனத்துல் முனவ்வராவை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலேயும் நினைவிலேயும் நிதினமும் பார்த்து கொண்டிருக்கும் அந்த பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவாராக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, மக்கத்துல் முக்கர்ரமா சங்கை செய்யப்பட்ட அந்த மக்கத்துல் முக்கர்ரமா எவ்வாறு ஒரு பரக்கத்து பெருகியதோ அல்லாஹ்வுடைய அருளை தாங்கி நிற்கின்றதோ அந்த மாதிரி மதீனத்துல் முனவ்வரா என்று சொல்லக்கூடிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதீனமா நகரம் இருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய அருள் பெற்ற ஒரு இடம். அது ஏனென்றால் மதீனமா நகரம் அது ஒரு சாதாரணமான ஒரு நகரம் அல்ல. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதற்கு முன்னால் இருந்த மதீனா வேற, அவர்கள் போன பிறகு அந்த மதீனாவுடைய அந்தஸ்துகள் வேற. மதீனமா நகரம் அதற்கு முன்னால் அதற்கு பெயர் யஸ்ரிப் என்று சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பிறகுதான் மதீனா என்று பெயரை வைத்தாங்க. உலகத்துல யாருமே இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலுக்கு பெயர் வைக்க முடியாது. மஸ்ஜிது நபவி
மஸ்ஜிதி என்னுடைய மஸ்ஜிதில் யாரும் சொல்ல முடியாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். சொல்ல முடிந்தது அந்த மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான மஸ்ஜிது, இந்த பெயரே மஸ்ஜிது நபவி, என்னுடைய பள்ளி. அதுக்கு பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. பள்ளிவாசல்ல போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு அழகான ஒரு பள்ளிவாசல். உலகத்திலேயே அது மாதிரி ஒரு அழகான ஒரு பள்ளிவாசலை எங்கேயுமே பார்க்க முடியாது. கட்டியிருக்கலாம், கோடிகளை கொட்டி கட்டியிருக்கலாம், ஆனா அது மாதிரியான ஒரு அழகு. ஏனென்றால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அந்த கவி பாடக்கூடிய அந்த நேரத்துல சொல்லுவாங்க, நாயகமே உங்களுடைய அழகு இருக்கிறதே, அழகு உலகத்தில் எந்த தாயும் இந்த மாதிரி பெற்றிருக்க முடியாது. என்னமோ நீங்கள் விரும்பியதை போன்று அல்லாஹ் தஆலா உங்களை படைத்திருக்கிறான் என்று சொல்வார்கள். இப்படித்தான் நான் இருக்கணும், இப்படித்தான் நான் இருக்கணும், என்னுடைய கை இப்படி இருக்கணும், என் கால் இப்படி இருக்கணும், என் முகம் இப்படி இருக்கணும், என் தலை இப்படி இருக்கணும் என்று நீங்கள் விரும்பியதை போன்று அல்லாஹ் தஆலா உங்களை படைத்திருக்கிறான் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி மதீனா நகரத்தை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு செங்கல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விரும்பி இருப்பார்களோ அந்த மாதிரி கட்டப்பட்ட ஒரு அழகான ஒரு பள்ளிவாசல். அந்த கொடை அந்த இரவுல சுருங்கிட்டு பகல்ல வந்து விரியும் பாருங்க, அந்த கொடை அந்த விரியும் போது இருக்கக்கூடிய அந்த அழகு இருக்கிறது இல்ல, உண்மையிலே உலகத்திலேயே அந்த மாதிரியான ஒரு இடம், அந்த மாதிரியான ஒரு சூழல் எங்கேயுமே இருக்காது. ஏனென்றால் அப்பொழுது ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் பரக்கத்தையும் ஒரு மன ஆறுதலையும் தரக்கூடிய ஒரு இடம் மதீனா நகரம். சாதாரணமான ஒரு நகரம் அது. இமாம்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு அதாவது விவாதம் ஏற்பட்டது. மக்கமா நகரம் சிறந்ததா, மதீனா நகரம் சிறந்ததா? உண்மையிலே மக்கமா நகரம் சிறந்ததுன்னா சிறப்புக்குரியதுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா அதை பிபக்கத்த முபாரக்கன் சொல்லிட்டான், பரக்கத்து பொருந்திய இடம் என்று சொல்லிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது இன்னமல் முஷ்ரிகூன் நஜஸுன், முஷ்ரிக்கீன்கள் நஜீஸ்கள். அதான் ஈமான் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நஜீஸ்கள், அருவருப்பானவர்கள், அசூசையானவர்கள், ஈமான் என்ற அடிப்படையில். ஆனால் அந்த நகரத்திற்கு யாரும் வரக்கூடாது. ஹிஜ்ரி 8 எப்பொழுது வெற்றி கொள்ளப்பட்டதோ அந்த நகரத்திற்கு ஈமான் அல்லாதவர்களை தவிர வேறு யாரும் வரக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டான். அவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பான ஒரு இடம் அது. யாரும் யாரையும் சண்டை பிடித்துக் கொள்ள முடியாது, கூடாது. இஹ்ராம் கட்டிவிட்டு யாரோடும் யாரும் சண்டை பிடித்துக் கொள்ள கூடாது. அசூசையான வார்த்தைகளை பேசிக் கொள்ள கூடாது. அருவருப்பான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. கணவன் மனைவி டபுள் மீனிங்ல பேசிக்கிற கூடாது. எவ்வளவு ஒரு பாதுகாப்பான, எல்லா விதத்திலும் பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா மக்கமா நகரத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் சரியான ஒரு தலைவன் இல்லாதனால யூதர்களை கொண்டு போறோம். கபத்துல கூட யூதர்கள்லாம் கொண்டு போய் பார்க்கக்கூடிய சூழல் உருவாக்கி போயிடுச்சு. இஸ்லாம் அல்லாஹுடைய அந்த கட்டமைப்புக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாக்கி போயிடுச்சு. அல்லாஹ் காப்பாற்ற துஆ செய்யுங்க. அல்லாஹுடைய அந்த வார்த்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும் அல்லவா? இன்னமல் முஷ்ரிகூன் நஜஸுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா அல்லாஹ் சொல்லிட்டானே. அதாவது முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அசூசையானவர்கள், நஜீஸ்கள்.
இதற்கு பிறகு அவர்கள் இந்த மதீனா மக்கமா நகரத்துக்கு நுழையக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா நெருங்கவே கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி நுழையிறது அல்ல, நெருங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டான். ஃபலா தக்ரபு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான், நெருங்கவே கூடாதுன்னு. ஆனால் இன்னைக்கு உள்ள நிர்வாகம் அவர்களை உள்ள நுழைக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடம் அது. எல்லா விதத்திலும் மனிதனுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் மானம் மரியாதை அத்தனைக்கும் பேச்சில் சாதாரணமான ஒரு பேச்சில் கூட அங்க ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. யாரும் யாரையும் திட்டிக் கொள்ள முடியாது, யாரும் யாரும் இடித்துக் கொள்ளவும் முடியாது, யாரும் யாரையும் முறைத்து கூட பார்க்க முடியாது, கோபமே கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் மக்கமா நகரம். அதே மாதிரியான ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தஆலா மதீனா நகரத்திற்கு கொடுத்திருக்கிறான் தெரியுமா? மதீனா நகரம் எவ்வளவு அற்புதமான ஒரு நகரம் தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், فقد حرم رسول الله صلى الله عليه وسلم المدينة. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்தை கண்ணியப்படுத்தி வைத்தார்கள், மேன்மைப்படுத்தி வைத்தார்கள். فقد دعا عليه الصلاه والسلام ربه. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ கேட்டார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம இன்ன இப்ராஹீம ஹர்ரம மக்கத வ இன்னி அஹரம மா பைன லி இப்தைஹா. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி மக்கமா நகரத்தை கண்ணியப்படுத்தி வைத்தார்களோ, சிறப்பு பங்கு வைத்தார்களோ, அது மாதிரி நான் அதைவிட அதிகமாக இந்த ரெண்டு மலைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மதீனா நகரத்தை நான் கண்ணியப்படுத்தி வைக்கிறேன், மிகவும் கண்ணியப்படுத்தி வைக்கிறேன் சொன்னான். 2 மடங்கு மக்கமா நகரத்தை விட 2 மடங்கு நான் இந்த ஊரை நான் கண்ணியப்படுத்தி வைக்கிறேன் என்று துஆ கேட்டார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்து கொடுத்தான், கபூல் செய்து கொடுத்தான். அவ்வளவு பெரிய கண்ணியமான ஒரு ஊர் மதீனா நகரம் அது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன்சாரிகளிடம் நீங்கள் பேரம் பேசாதீர்கள், மதீனா நகரத்துடைய சொந்தக்காரரிடத்தில் நீங்கள் பேரம் பேசாதீர்கள். ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனா அன்சாரிகள் என்று தெரிந்தால், இன்னைக்கும் சரி அன்சாரி குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று தெரிந்தால் பேரம் பேச தேவையில்லை. ஏன்னா அவங்க அதிக லாபம் வைக்க மாட்டாங்க. லாபமே இல்லாட்டியாலும் மனிதர்களுக்கு அவர்கள் தர்மம் என்ற அடிப்படையில் அவர்கள் இலகிய மனசு உடையவர்கள், அப்படியே கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் அவ்வளவு நியாயம் உள்ளவர்கள், நேர்மையானவர்கள் அன்சாரிகள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் துஆ செய்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா. யா அல்லாஹ், எங்களுக்கு மதீனாவை நேசத்துக்குரியதாக ஆக்கி கொடு, பாசத்துக்குரியதாக ஆக்கி கொடு, பிரியமானதாக ஆக்கி கொடு. கமா கஹுப்பினா அல் மக்கத, மக்காவை எப்படி நீ எங்களுக்கு நேசமாக்கி கொடுத்தாயோ, பிரியமானதாக ஆக்கி கொடுத்தாயோ, அது மாதிரி எங்களுக்கு மதீனா நகரத்தை பிரியமானதாக ஆக்கி கொடு என்பது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, வ அஷத்த, அதை விட அதிகமாக மக்கமா நகரத்தை எப்படி நாங்கள் பிரியப்படுகிறோமோ அதை விட அதிகமான பிரியத்திற்குரிய ஒரு நகரமாக மதீனா நகரத்தை நீ ஆக்கி கொடு. ஏனென்றால் இஸ்லாம் வளர்ந்ததே அங்கதான், இஸ்லாம் அங்கதான் வேரூண்ட ஆரம்பித்தது. இஸ்லாம் உலகத்திற்கு பறந்து விரிந்தது மதீனா நகரத்தில் இருந்துதான். அதனால தான் ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டாங்க, மக்காவை விட 2 மடங்கு எங்களுக்கு பிரியமானதாக நீ இந்த மதீனா நகரத்தை ஆக்கி கொடு யா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட மட்டுமா விட்டாங்க, ஸஹீஹஹா, யா அல்லாஹ், இந்த ஊரை எங்களுக்கு சலாமத்தான ஆரோக்கியம் உள்ள ஒரு ஊராக ஆக்கி கொடு, ஆரோக்கியம் இல்லாத ஊரா. அதனால தாங்க இமாம்கள் எல்லாம் போனாங்கன்னு வைங்கவே, மதீனா நகரத்திற்கு போனாலே அந்த காற்றுக்கே ஒரு சுவாசம் உண்டு சொல்லுவாங்க, ஒரு ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
திருமேனியிலிருந்து பட்டு அந்த காற்று வருகிறது. அவர்கள் உலா வந்த இடம் அல்லவாது, அவர்கள் சுற்றி வந்த இடம் அல்லவாது. அந்த இடத்திற்கு வரக்கூடிய அந்த காற்று, அது அந்த மதீனா நகரத்தில் அந்த கட்டடத்தில் அந்த ரௌதா ஷரீஃபில் பட்டு வரக்கூடிய அந்த காற்று சாதாரணமான ஒரு காற்றாக இருக்க முடியுமா? அது எவ்வளவு பெரிய பிரகாசமானது, உடல் ஆரோக்கியம். ஏன்னா ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டுட்டாங்களே, அதை எங்களுக்கு ஆரோக்கியமானதாக ஆக்கி கூட அந்த ஊரை, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காற்றும் ஆரோக்கியமானது, தண்ணீரும் ஆரோக்கியமானது, மண்ணும் ஆரோக்கியமானது, எல்லாமே ஆரோக்கியமானதுதான். அவ்வளவும் ஆரோக்கியமானது. எவ்வளவு சிறப்பு, செழிப்பு, செழிப்பான ஒரு நகரமாக அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுத்தான் அல்லவா? வபாரிக் லனா ஃபீ ஸாஇனா வ முத்தினா வத்பல ஹம்மனா. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா விவசாயத்திலும், எங்களுடைய கோதுமை, எங்களுடைய பேரித்தம்பரம், என்னென்ன விவசாயம் செய்யப்படுகிறதோ அனைத்திலையும் எங்களுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம், அது எவ்வளவு பெரிய பரக்கத்து. அது 2 மடங்கு என் ஊருக்கு நீ பரக்கத்தாக்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை ஆக்கியும் கொடுத்தான். இந்த ஊருக்கு போறதுக்கு ஆசைப்படணுமா இல்லையா தாய்மார்களே? எவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு நோய் இருக்கிறது யா ரசூலுல்லாஹ். அது எப்படிப்பட்ட நோய்ன்னு சொன்னா, ஒரு புண்ணு மாதிரியான ஒரு நோய் உடம்பு ஃபுல்லா இருக்குது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீஃபதி பஅதினா யஷ்ஃபா சகீமுனா பிஇذن ரப்பினா. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் துஆ கேக்குறாங்க. எப்படி? பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு எங்களுடைய மண்ணுக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது, ஒரு ஷிஃபா இருக்கிறது. அந்த மக்கா மதீனா நகரத்தில் மண் இருக்கிறது, அந்த மண்ணுக்கு உனக்கு ஷிஃபா இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அது மாதிரி இந்த ஊரில் வாழக்கூடியவர்கள், இந்த ஊரில் வாழக்கூடியவர்களுடைய அந்த எச்சில் இருக்கிறது, உமிழ் நீர், அந்த உமிழ் நீருக்கு ஒரு ஷிஃபா இருக்கிறது, ஒரு நோய் நிவாரணை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை, அந்த மண்ணை எடுத்து அதிலே கொஞ்சம் உன்னுடைய உமிழ் நீரை கொஞ்சம் கலந்து உன்னுடைய அந்த காயத்தில் நீ பூசிக்கோ, உனக்கு நோய் ஷிஃபாவாகிடும் என்று சொன்னார்கள். பிஇذن ரப்பினா, எங்களுடைய ரப்புடைய அனுமதியை கொண்டு அது ஷிஃபாவாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் இன்னைக்கு இமாம்கள் போனாங்கன்னு சொன்னா, மதீனா நகரம் அந்த ஹரம் ஷரீஃப், அந்த மதீனா நகரத்தை அந்த ரௌதா ஷரீஃபை சுற்றி உள்ள இடத்துல கொஞ்சம் மண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க தெரியுமா? மண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க. என்ன உடல் ஆரோக்கியம், யா அல்லாஹ் என்னோட உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் போக வேண்டும். ஒரு நாகூர் அனிஃபா கூட படிப்பார்ல, புஷ்பங்களின் நகரமாம் மதின பொழுதில் நான் உருள வேண்டும், புருள வேண்டும், புரள வேண்டும் போடு இருக்கிறது என்று சொல்லுவார். எவ்வளவு அற்புதமான வாசம் தெரியுமா அது? அந்த மதீனா நகரத்துல போய் புழுதியிலே நான் உருள வேண்டும், புரள வேண்டும் என்று போடு இருக்கிறது என்று சொல்வார். ஏன் தெரியுமா? இந்த ஹதீஸை மையப்படுத்தி தான் அந்த வாசகத்தை எழுதியிருப்பாங்க. மதீனா நகரத்துடைய மண்ணுக்கு ஒரு ஷிஃபா இருக்கிறது, மதீனா நகரத்துடைய காற்றுக்கு ஒரு ஷிஃபா இருக்கிறது, மதீனா நகரத்தில் வாழக்கூடியவர்களுடைய உமிழ் நீருக்கு ஒரு ஷிஃபா இருக்கிறது, அத்தனையும் நோய் நிவாரணை உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா நகரத்தை அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு ஊராக அது. இந்த ஊருக்கு நம்ம போகணுமே, ஆசை வருடமே, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டுமே. ரௌதா ஷரீஃபுக்கு முன்னால நின்றுகிட்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா நூரல்லாஹ் என்று சொல்லும்போது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னால் நின்று கொண்டு நமக்கு ஸலவாத்து சொல்லக்கூடிய, சலாம் சொல்லக்கூடிய அந்த பேர் ஆனந்தம் இருக்கிறது, பேர் பாக்கியம் உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்காதுங்க, வேற யாருக்கும் கிடைக்காது. அதை விட வேற என்னங்க வேணும் நம்மளுக்கு?
கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரில் முன்னால நின்று கொண்டு அவர்களுக்கு நேருக்கு நேராக சலாம் சொல்லக்கூடியவர்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய தர்பாருக்கு வந்து, என்னுடைய ரௌதா ஷரீஃபுக்கு வந்து யார் எனக்கு சலாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்வது கடமையாகி விட்டது என்று சொன்னார்களே. அந்த வாக்கியம் சும்மாவா இருக்கிறது? லேசா கிடைச்சிருமா? அது எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் அது கிடைச்சிருமா நம்மளுக்கு? எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆசைப்படணும் தாய்மார்களே, நம்மளும் அந்த மதினமா நகருக்கு போகணுமே. அந்த மதினமா நகரத்துடைய அந்த நோய் நிவாரணியை அந்த நாம் அடைய வேண்டுமே. அந்த மண்ணை கொஞ்சமாவது நம்ம தின்னுட்டு வரலாமே. அல்லது நம்முடைய மண்ணை கொஞ்சமாவது, எத்தனை பேருக்கு என்னென்னமோ முழங்காடு வலி வரும், கைகால் வலி இருக்கிறது, புண்ணு இருக்கிறது, ஆறாத புண்கள் இருக்கிறது, எத்தனை எத்தனை நோய்கள் இருக்கிறது. அந்த மண்ணை எடுத்து கொஞ்சமாவது நம்ம தடவி பார்க்கணுமே. நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அதுல ஷிஃபா இருக்கிறது தானே. எவ்வளவு பெரிய பாக்கியம் வந்து தாய்மார்களே, மதீனா நகரத்திற்கு நாம் சென்று வருவது. உலகத்துல எந்த இடத்திலையுமே மரணிக்க ஆசைப்படக்கூடாது. எல்லாம் அந்த இடத்துல நான் மௌத்தா போகணும் ஆசைப்படக்கூடாது. ஆனா மதீனா நகரத்தில் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னார்கள், உமரே, என்னுடைய ஊரில் நீ மரணமாகு, நீ ஆசைப்படு. என்னுடைய ஊரில் மரணமாகி நீ அடக்கம் செய்யப்பட்டால் என்னுடைய ஷஃபாஅத் உனக்கு நசீபாகிவிடும் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவிலையும் மதீனாவிலையும் இறந்து போவது, உலகத்துல யாரும் இறந்து போவதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா மக்காவிலையும் மதீனாவிலையும் இறந்து போவதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? கர்ப்பிணி உள்ள பெண்கள் வரக்கூடாது, ஒரு 6 நோயாளிகளுக்கு ஹஜ்ஜுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. டயாலிசிஸ் பண்ணக்கூடியவங்க, ஹார்ட் பேஷண்ட் உள்ளவங்க, கேன்சர் வியாதி உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள், இந்த மாதிரி சில 6 விதமான நோய்கள், கிட்னி பிரச்சனை உள்ளவங்க, இவங்கெல்லாம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதான் நாங்கள் பேசிக்கிட்டோம், அடே அப்பா வரக்கூடாதுன்னு சொல்றா, உனக்கு என்ன பிரச்சனை? வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? உன் மோத்தா போயிட்டா, அங்க போய் யாராவது மோத்தா போயிட்டா உன்னை வந்து டொனேஷன் யாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களா? யாரும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் காசு தாங்கன்னு யாராச்சும் கேட்கிறாங்களா? அடே அப்பா, அங்க இறந்து போறதுக்கு தானே வர்றாங்க பெரும்பாலும். கடைசி காலத்துல எங்களுக்கு நோய் இருக்கிறது, அங்க போய் நாங்கள் இறந்து போக வேண்டும் என்று எத்தனை பேருக்கு ஆசைப்பட்டு தானே வர்றாங்க. இதுல என்ன நீ அவங்க எல்லாம் வரக்கூடாது நீ வந்து பிரிச்சு பாக்குற? இதெல்லாம் அந்த ஆசையுடைய, அந்த ஹஜ்ஜி செய்வதற்குண்டான ஆசையை அவர்கள் இன்னைக்கு வந்து தளர்த்து கொண்டே வர்றாங்க. இன்னைக்குள்ள கவர்மெண்ட் அல்லாஹ் காப்பாத்தல். இதெல்லாம் கியாமத்தோட அடையாளம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ஆசையும் ஆர்வத்தையும் குறைத்து கொண்டு வருகிறார்கள். இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, என்னென்னமோ சட்டங்கள் போட்டுக்கொண்டு புதிய புதிய சட்டங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என் ஊரில் நீ மரணமாகுவதற்கு ஆசைப்படு என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதனாலேயே மதீனா விட்டு வெளியே போக மாட்டாங்களாமா. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுஹப், மாலிக்னு ஒரு மதுஹப் இருக்கிற, அந்த மதுஹபை உண்டாக்கிய மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மதீனா நகரம் கண்ட மிகப்பெரிய அறிஞர்களில் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஆள். அவங்க வாழ்நாள்ல மதீனாக்குள்ள, அந்த மதீனாவுடைய எல்லைக்குள்ள செருப்பு போட்டு நடந்தது இல்லையா? செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. மாணவர்கள் கேட்டாங்க, ஏன் நீங்க செருப்பு போட்டு நடக்கிறது இல்லை? என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்பட்ட இடம் இது. அவர்கள் எந்த இடத்தில் அவருடைய கால்பட்ட மண் இருக்கிறது, எல்லா இடத்திலும் சுத்தி இருக்கிறது. அவர்கள் கால்பட்ட அந்த மண்ணின் மீது என்னுடைய செருப்பு படுவதா? அவர்கள் கால்பட்ட மண்ணின் மீது என்னுடைய கால்பட்டால் எனக்கு எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் என்று சொல்லி மதீனா நகரத்தில் வெளியே போய்தான் செருப்பு போடுவாங்க. மதீனா நகரத்துக்குள்ள அந்த எல்லைக்குள்ள செருப்பு போடாம வாழ்ந்தார்கள். எங்க யாரு கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க. ஏன் நீங்க மதீனா விட்டு நீங்க வெளியே வரமாட்டீங்க? என்ன காரணம்? என்னுடைய மரணம் எப்பொழுது வருகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் மதீனாவில் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஊரில் நான் மரணமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி, அதே மாதிரி அந்த ஊர்ல தான் மரணமானார். எவ்வளவு பெரிய ஆசை இருந்திருக்கு மதீனா நகரத்தின் மீது.
குற்றியூரும் கொலையூருமாக இருக்கக்கூடிய அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா பிரிஞ்சு கேட்டாங்க, நான் எங்க இருக்கிற மதீனா நகரத்தில், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்களாம். என்னை மதீனா நகரத்தில் அடக்கம் செய்ய வைக்க அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏன்னா ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்தில் நான் அடக்கப்பட வேண்டுமே. எப்படியெல்லாம் அந்த சஹாபாக்கள் பிரியப்பட்டிருப்பாங்க பாருங்களேன். அந்த மதீனா நகரத்தை எப்படியெல்லாம் அவர்கள் நேசித்திருப்பார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஹதீஸ் சொல்லுவாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸ் ஒன்று சொல்லுவாங்க. யார் ரசூல், அதாவது என்னுடைய இந்த ஊர் ஈமானை உருவாக்கக்கூடிய ஒரு ஊர். அது எப்படின்னா, ஒரு பொந்துக்குள்ள அதாவது ஒரு பாம்பு தன்னுடைய புத்துக்கள் எப்படி எங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு புத்துக்குள்ள அப்படியே உள்ள போய் அடங்கி கொள்ளுமோ, அது மாதிரி ஈமான் என்பது இங்கிருந்து வெளியாகி அப்படியே சுற்றி விட்டு கடைசியில இங்கேதான் சேரும் என்று சொல்லி தருவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈமானுக்கே ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் மதீனா நகரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த மதீனா நகரத்தை நாம் கண்ணால் காண வேண்டும். தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், மா பைன பைத்தி வ மின்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜினான். என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மெம்பருக்கும், எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, என்னுடைய மெம்பர்னு சொல்றாங்க. எவ்வளவு உரிமை பாருங்க. யாராச்சும் சொல்ல முடியும்? இப்ப நான் போய் இந்த பள்ளிவாசல் எனக்கு சொந்தமானு சொல்ல முடியுமா? என்னுடைய மெம்பர்னு நான் சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய மெம்பர் நான் தொலை வைக்கக்கூடிய இடத்திற்கும் என்னுடைய வீட்டிற்கும் மத்தியில் உள்ள இடம் இருக்கிறதே, ரௌலத்தும் மின் ரியாதில் ஜினான், சொர்க்கத்துடைய இடம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே வேற எங்கேயும் இந்த மாதிரி இடம் கிடையாது. இந்த உலகத்திலேயே சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மெம்பரும் அவருடைய வீட்டிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம் தான். உலகத்துல வேற எங்கேயுமே எந்த இடமும் கிடையாது. அதனால்தான் அந்த இடத்துல போய் தொழுகிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு ஆசைப்படுகிறார்கள் தெரியுமா? எல்லா மக்களும் இன்னைக்கு அதுக்கு பெருமைட்டு எடுத்து போய் அந்த இடத்துல போய் தொழுகக்கூடிய ஒரு சூழல். அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டான் தெரியுமா? ரெண்டாயிரத்தி 19 நான் உம்ராக்கு போயிருக்கும் போது அந்த கட்டுப்பாடு எல்லாம் கிடையாது. யார் எப்போ வேண்டாலும் போய் தொழுகலாம், எல்லாமே செய்யலாம். நாங்க இது ஜும்மா தொழுகிறதுக்காண்டி 9 மணிக்கெல்லாம் போய் உட்காந்தாச்சு. அவ்வளவு கூட்டம் அந்த இடத்துல தொழுகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நான் 2023 போகும்போது அதுக்கு பெருமெட் எடுக்கணும். கொரோனாவுக்கு அப்புறம் அது பெருமெட் போடணும்னு சொல்லிட்டான். இன்னை வரையும் அப்படித்தான் இருக்குது. ஆண்களுக்கு ஒரு நேரம், பெண்களுக்கு ஒரு நேரம் அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய அந்த அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை எப்படி எல்லாம் கண்ணியப்படுத்துறான் பாருங்களேன். அந்த அடக்கஸ்தலம் அதனுடைய சிறப்புகள் இருக்கிறது. எவ்வளவு ஜன்னத்துல் பகீ, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு இடம் தெரியுமா? அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுபவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்துல எல்லாரும் ஆசைப்படுவாங்க தானே. உலகத்திலேயே அந்த இடம் மாதிரி ஒரு சொர்க்க பூங்கா உலகத்துல வேற எது இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி அந்த துஆவை வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா அது. ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை ஒவ்வொரு நாளும் அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த மக்கள் வாங்கி கொண்டே இருக்கிறாங்களே. மதீனா நகரத்திற்கு நாம் செல்ல வேண்டும் தாய்மார்களே. அவ்வளவு அற்புதமான ஒரு இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, அதாவது 3 மஸ்ஜிதுக்கு தான் நீங்க புறப்பட்டு போகணும். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது மஸ்ஜிதி என்னுடைய மஸ்ஜித், மூணாவது மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ். இந்த 3க்கு மட்டும்தான் நீங்க புறப்பட்டு போகணும், சுற்றி பார்க்கணும், போகணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த 3மே அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம். அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களில் ஒரு முக்கியமான நினைவு சின்னமாக இருக்கிறது.
இந்த 3 இடத்தையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். தாய்மார்கள் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பெரிய ஆனந்தம்! கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திக்க போறோம்னா சும்மாவா இருக்குது? எவ்வளவு பெரிய பாக்கியம்! உலகத்தலை தலைவர், இருலோகத்தின் தலைவர் சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா, உலகமே அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு நாயகம் இந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா. அது எவ்வளவு அற்புதமா குர்ஆன்ல அப்படியே அந்த அவர்களை புகழ்ந்து சொல்வாங்க. அந்த மதீனா நகரத்தை எப்படி புகழ்ந்து சொல்வாங்க தெரியுமா? وما أرسلنا من رسول إلا ليطاع بإذن الله ولو أنهم إذ ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான், நபியே நாயகமே, அந்த மக்கள் வருவார்கள், ஹஜ்ஜுக்கு போனார்களா, மக்கமா நகரத்திற்கு போனார்களா, அங்கு இருந்து கொண்டு அவர்கள் துஆ செய்தார்களா? சவுண்ட் வருது, பேச்சு வருது. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நபியே நாயகமே, அந்த மக்கள் தன்னைத்தானே அநியாயம் செய்து கொண்ட மக்கள் மக்காவிற்கு வந்தார்கள், என்னுடைய மக்காவுடைய திரையை பிடித்து அழுதார்கள், அரஃபா மைதானத்திற்கு போனார்கள், அங்கிருந்து அழுதார்கள், மினாவுக்கு போனார்கள், அங்கே அழுதார்கள், முஸ்தலிஃபாவுக்கு போனாங்க, அங்கே அழுதார்கள். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதுதான். எல்லாம் அன்று பிறந்த பாலகனை போன்றுதான் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அப்படி இருந்தும் பத்தாது நாயகமே, பத்தாது. உங்களிடத்தில் வர வேண்டும் நாயகமே, உங்களிடத்தில் வர வேண்டும். உங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டு அந்த மக்கள் சொல்ல வேண்டும், யா ரசூலல்லாஹ், எல்லா இடத்திலும் நாங்கள் துஆ செய்தோம் மக்கமா நகரத்தில் இருந்து கொண்டு, ஆனால் உங்களுடைய தர்பாருக்கு நாங்கள் வந்து எங்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஃபஸ்தக்ஃபர லஹுர் ரசூல், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்காக இந்த ரசூல் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கிறதுல, லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ் தஆலா மிக விசேஷமாக அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான், அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ரவுதா ஷரீஃபுக்கு வருவத அல்லாஹ் எப்படி புகழ்ந்து சொல்றான் தெரியுமா? சும்மா இல்ல, நீ அங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணும். ஒவ்வொரு இஸ்லாமியனும் நீ ஹஜ்ஜில நான் வந்து துஆ செய்து விட்டேன், அரஃபாவில் துஆ செய்து விட்டேன், மினாவில் துஆ செய்து விட்டேன், முஸ்தலிஃபாவில் துஆ செய்து விட்டேன், மக்கமா நகரத்தில் அந்த ஹரம் ஷரீஃபுக்கு முன்னால் அந்த கரையை பிடித்து நான் துஆ செய்து விட்டேன், எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டது என்று நீ போதும் என்று எவனும் இருந்து விட முடியாது, யாரும் இருந்து விட முடியாது. என் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு நீ வர வேண்டும், வந்து சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும், யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் நாயகமே என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்ன பிறகு அந்த ரசூல் உங்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று அல்லாஹ்வே அந்த ரவுலா ஷரீஃப்ல போய் ஒவ்வொருத்தரும் ஏன் போய் நிக்கணும் அப்படிங்கிறத எவ்வளவு அழகாக சொல்லி தர்றான் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் போய் அங்க போய் நிக்கணும், மண்டிட்டு நிக்கணும், தலை குனிந்து போய் நிக்க வேண்டும். இன்னைக்கும் ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் இந்த வாசகம் எழுதப்பட்டு இருக்கிறது, வமா அர்ஸல்னா மின் ரசூல் இல்லா லியுதாஅ பிஇذنில்லாஹ் வலவ் அன்னஹும் யظلمு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுர் ரசூல். அங்க வந்து அந்த மக்கள் சொல்ல, நாயகமே எங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் நாயகமே என்று கூனி குறுகி போய் உங்களுடைய குரல் வாடுகள் எல்லாம் அப்படியே தொங்கி போய், அப்படியே சவுண்டுகள் எல்லாம் அப்படியே முடங்கி போய், நாயகமே என்று பணிவாக நீங்கள் கேட்க வேண்டும். அந்த நாயகம் உங்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அது மிகப்பெரிய அங்கீகாரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான் என்று சொன்னால், இந்த ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால போய் நிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அதே மாதிரி இந்த ஆயத்தையும் அல்லாஹ் அங்க எழுதி வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய குரல் வளத்தை, உங்களுடைய பேச்சை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சுக்கு முன்னால் நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். அவர்களுக்கு முன்னால அதிகமான பேச்சை இந்த சவுண்ட் போட்டு நீங்க பேசிடாதீங்கன்னு சொன்னாங்க.
அப்படி நீங்கள் பேசுவீர்களே ஆனால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும், ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு அது தெரியாது, உங்களுக்கு அது புரியாது. அது உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் நாசமா போயிருவீங்கன்றான் அல்லாஹ் தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய குரல் வளத்தை நீங்கள் தூக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்து இறங்கணும்னு ஒரு சஹாபி வர்றதே இந்த பள்ளியாசலுக்கு. ரசூல்லா பார்த்தாங்க, ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, 3 நாள் பார்த்தாங்க. எங்கன்னா அவரே காணோம் கேட்டாங்க, எங்க அப்படின்ட்டு. யார சொல்ல அவர் வீட்டிலேயே தொழுதுக்கிறாரு, கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் நீங்க பள்ளியாசலுக்கு வர்றதில்லை? நாயகமே, இந்த ஆயத்து இறங்கி விட்டது. என்னுடைய சவுண்டு இயற்கையாகவே பெரிய சவுண்ட். அது சில பேர் பேசுவாங்கல்ல, பேசினாலே அவர் ரகசியம்லாம் பேச தெரியாது. அந்த சில பேர்களுக்கு பேசினாலே ஊருக்குள்ள வளர்க்குற மாதிரி இருக்கும். பள்ளிவாசல உட்காந்துட்டு பேசினாலும் பள்ளிவாசல் ஃபுல்லா வளர்க்கும். அவங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் இல்லாம மெதுவா பேச தெரியாது. பெருசா தான் பேசுவாங்க, பெரிய தொண்டையா இருக்கும். அந்த மாதிரி அவர்கள் அந்த சஹாபிக்கு ஒரு பெரிய தொண்டை. யார சொல்லலாம், என்னுடைய பேச்சு இயற்கையாகவே அது பெரிய பேச்சு, உங்களுடைய பெரிய பேச்சாக இருக்கும். அது உங்களுடைய இந்த வார்த்தையை நான் கேட்டவன் நான் பயந்துட்டு, என்னுடைய அமல் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டு பயந்துட்டு நாயகம் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது உங்களுக்கு அல்ல என்று சொன்னாங்க. அது உங்களை மாதிரி ஆட்களுக்கு அல்ல, யார் வேண்டுமென்றே எனக்கு முன்னால் பேசுகிறார்கள் அவர்களுக்கு தான் என்று சொல்லி இந்த ஆயத்தும் அந்த மக்கா ரவுதா ஷெரீஃபுக்கு முன்னால் மேல எழுதப்பட்டு இருக்கும். அதனால தான் அங்க போகக்கூடியவர்கள் சவுண்டே இல்லாம அடி மென்மையான சொல்லுவாங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி நூரல்லாஹ். அதாவது ஒரு குண்டு ஊசி விழுந்தா கூட சவுண்டு கேட்கும். அந்த அளவுக்கு ஒரு நிசப்தமான முறையில எல்லாரும் சலாம் சொல்லிக்கிட்டே போவாங்க. மக்கா மதீனா நகரத்துல பெரிய சலசலப்புலாம் ஒண்ணு இருக்காது, அப்படியே அமைதியா நிசப்தமா இருக்கும். அதனாலதான் மக்கா மதீனா நகரம் அந்த மஸ்ஜிதோட எல்லையை தாண்டி தான் ரோடே வச்சிருக்கிறாங்க. அந்த மதீனா நகரத்தில் ஓடக்கூடிய அந்த ரோட்டுல போகக்கூடிய அந்த கார்களுக்கு கூட சவுண்ட் இருக்காது, அவ்வளவு பெரிய சவுண்ட் இருக்காது. அவ்வளவு ஒரு நிசப்தம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர் அல்லவா அது. அங்க போய் மதீனா நகரத்துல போய் அங்க உள்ள உணவுகளை வந்து எப்பவுமே குறை சொல்லிடக்கூடாது. யாராவது நீங்க போகும்போது அங்க உள்ள உணவுகளை நம்ம வந்து குறை சொல்லிடக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் காரணமாக அந்த ஊர் அமைக்கப்பட்டது. அவங்கள தாண்டி எந்த தீமையான ஒரு உணவுகள் அங்க வந்துட போறது கிடையாது. அதனால அந்த ஊர்ல வந்து எந்த சாப்பாடா இருந்தாலும் அதுல ஷிஃபா இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. சொல்லிட்டாங்கல்ல, ஆரோக்கியம். அது என்ன சாப்பாடா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், உப்பு இருந்தாலும் சரி, சப்பு இருந்தா எப்படி இருந்தாலும் சரி, உப்பு கூட இருந்தாலும் சரி, உப்பு குறைவா இருந்தாலும் சரிதான், அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு வாங்க, அதுல அல்லாஹ் பரக்கத்து செய்வான். குறை சொல்ல கூட அங்க போய்கிட்டு இருந்துக்கிட்டு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அது. ஒரு பெரியவங்க போனாங்க, போயிட்டு அங்க போய் ரொம்ப நேசமுள்ளவங்க தான் அவங்க. அங்க போய் சொன்னாங்க, அங்க போயிட்டு என்ன செஞ்சாங்க, ஒட்டக பால் குடிச்சாங்க. ஒட்டக பாலுக்கு கொஞ்சம் லைட்டா உப்பு கச்சா போல தான் இருக்காது, பசுமாட்டு பால் மாதிரி இருக்காது. ஒட்டக பால் வந்து நான் போன 2023 போயிருக்கும்போது அந்த ஒட்டக பண்ணைக்கு போய் அந்த பால்லாம் நான் குடிச்சேன். அதை காய்ச்சாம அப்படியே குடிச்சேன், பச்சையா அப்படியே கரெக்டா அப்படியே குடிச்சேன், நல்லா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் குடிச்சிருக்காங்க, சுன்னத்து தானே, அந்த அடிப்படையில் நம்ம எல்லாருமே குடிச்சாங்க. அப்போ அந்த பால் வந்து கொஞ்சம் லைட்டா உப்பு வைக்கிறாப்புல தான் இருக்கும். அப்ப அந்த பெரியவங்க என்ன செஞ்சாங்க, பெரிய ஆலிமவங்க, என்ன மதீனா நகரத்தில் உள்ள ஒட்டக பால் லைட்டா உப்பு கைக்குத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைய இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் போய் சொன்னார்களாம், நீ என்னுடைய ஊர்ல இருப்பதற்கு வசிப்பதற்கு லாயக்கு இல்லை, என் ஊரை விட்டு முதல்ல நீ வெளியே போகிறேன் என்று சொன்னார்களாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா என்னுடைய ஊர்ல வந்துகிட்டு என்னுடைய துஆவை வாங்கி கொண்டு என் ஊர்ல உள்ள உணவுப் பொருளை நீ வந்து குறை சொல்கிறார் என்று சொன்னால் இந்த ஊர்ல நீ வசிப்பதற்கு நீ தகுதி இல்லாத வெளியே போன்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ஒரு பேணுதல் இருக்க வேண்டும். மதீனா நகரத்திற்கு நாம் போறோம், மதீனா நகரத்துக்கு போறோம்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு பேணுதல் இருக்கணும். எப்பொழுதுமே ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த இடத்துல போய் தொழுகுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
மற்ற ஊர்களில் 1000 ரக்காத்து தொழுவதை விட என்னுடைய ஊரில் ஒரு ரக்காத்து தொழுவது மிக சிறப்பு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு புனிதமான நகரம் தான் மதீனா நகரம். அந்த நகரத்தை நாம் அனைவரும் பார்க்க வேண்டும். அந்த ஊருக்கு போய் கொஞ்ச நாள், 1 நாள் 2 நாள் 3 நாளாவது வசிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் தாய்மார் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதிகமா ஸலவாத் ஓதுங்க. ஸலவாத் ஓத ஓத அல்லாஹ் தஆலா நிச்சயம் மதீனா நகரத்திற்கு போகக்கூடிய இந்த வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவான். அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. நிச்சயம் அல்லாஹ் தஆலா தருவான். அதனால் அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் ஹஜ்ஜுடைய நாள். அந்த ஹஜ்ஜுடைய அதாவது உலகத்திலேயே இந்த துல்ஹஜ் மாசத்துடைய அந்த ஆரம்ப 10 நாள் மாதிரி சிறப்புக்குரியது வேற எந்த நாளும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரமதானை விட சிறப்புக்குரியது அந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு பாக்கியத்தை அந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதாவது உலகத்தில் 365 நாள்ல அல்லாஹுக்கு ரொம்ப அமல்கள் செய்வது ரொம்ப பிடித்தமானது துல்ஹஜ் மாதத்துடைய இந்த ஆரம்ப 10 நாள்ல நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்று சொல்லி தருவார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது அது. மின் அய்யாமில் அமலி ஸாலிஹி ஃபீஹா ஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். இந்த துல்ஹஜ் மாசத்துடைய ஆரம்ப 10 நாள் நாம் செய்யக்கூடிய அந்த அமல் இருக்கிறது, அல்லாஹுக்கு மற்ற நாட்களை விட இது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு சொல்லி தருவாங்க. அந்த 10 நாள்ல நீங்க நோன்பு 9 நாட்கள் நீங்க நோன்பு வைக்கலாம். 9 நாட்களும் நோன்பு வைப்பதற்கு தனி சிறப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹஜ் மாசத்துல முதல் நாளில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தான். முதல் நாள்ல பாவத்தை மன்னித்தான். அந்த முதல் நாள் நீங்க நோன்பு நோற்றால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. இரண்டாவது நாள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வஅல்லம்தனி மின் தஅபீரில் அஹாதீஸ் فاطر السماوات والارض انت ولي في الدنيا والاخره توفني مسلما والحقني بالصالحين என்ற அந்த துஆ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அந்த நாட்டுடைய அரசராக ஆக்கி கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. இரண்டாவது நாள் தான் துல்ஹஜ் மாசத்துடைய இரண்டாவது நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அன்றைய நாளில் நீங்கள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் தஆலா ஒரு கணமும் அவனுக்கு மாறு செய்யாமல் இருப்பதை போன்று அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தானே இருந்தாங்க. தம் வாழ்க்கையில எந்த பாவம் செய்யாமல் இருந்தாங்க. எவ்வளவு பாவம் செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைத்தும் எல்லாத்தையும் விட்டும் அவர்கள் தப்பித்து வந்து மிகப்பெரிய ஒரு அரசராக ஒரு நபியாக திகழ்ந்தார்கள் அல்லவா. அது மாதிரி அல்லாஹ் தஆலா அன்றைய நாளில் இரண்டாவது நாள் அன்னைக்கு நீங்க நோன்பு வைத்தால் இவ்வளவு பெரிய சிறப்பை உங்களுக்கு தருகிறான். அதான் அல்லாஹ்வுக்கு ஒரு கணம் கூட மாறு செய்யாதவர்கள் கூட்டத்தில் உங்களை சேர்ப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். மூன்றாவது நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். துல்ஹஜ் மாசத்துடைய 3வது நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என்று தான் கேட்டார். நெடுவங்கிலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை நீங்க கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா நெடுவங்கிலும் அல்லாஹ் தஆலா சொல்வான் குழந்தை பாக்கியத்தை கேட்டாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்ப قال رب هب لي من لدنك ذرية طيبة انك سميع الدعاء. எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம்? துல்ஹஜ் மாசம் 3வது நாள் நீங்க நோன்பு வைத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாயோ வயதான காலத்தில் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு சாத்தியமே இல்லாத காலகட்டத்தில் நீ எப்படி அவர்களுக்கு குழந்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு குழந்தையை நீ கொடுத்தாயோ அது மாதிரி எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ் என்று நீங்கள் கேளுங்கள். நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தை தருவான், அந்த பாக்கியத்தை தருவான். 3வது நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னாங்க. 4வது நாள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு தான் பிறந்தாங்க. அன்றைய நாள் நீங்க நோன்பு வைத்தால் உங்களுடைய கஷ்டங்கள், வறுமைகள், சோதனைகள் எல்லாம் நீக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க.
5வது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் என்று சொல்றாங்க. துல்ஹஜ் மாசத்துல 5வது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள். அன்றைக்கு நாள் நீங்கள் நோன்பு வைப்பீர்களே, ஆனால் நயவஞ்சகத்தன்மையில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இன்னைக்கு அப்படித்தானே இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஏமாற்றப்படுறோம். நல்ல மாதிரி இருந்துட்டு அக்கா தங்கச்சின்னு கூட அப்படித்தான். நான் யாரையும் குறை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நடக்குதா இல்லையா உலகத்தில், அதைத்தான் சொல்றேன். அக்கா தங்கச்சிகளோட அண்ணன் தம்பிகள் கூட நல்ல மாதிரி பேசி நயவஞ்சத்தன்மை பண்ணக்கூடிய இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. சொத்து சுகங்கள் பங்கு வைக்கும் போது கொஞ்சம் கூட எடுத்துக்கிறது, குறைஞ்சி எடுத்துக்கிறது, என்ன இந்த மாதிரி எல்லாம் எத்தனை இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பங்கு, அதாவது பங்காளிகளுக்கு பங்கு வைக்கும் போது இந்த தப்பு செய்வாங்க. தயவு செய்து யாரும் அப்படி செய்திடாதீங்க. மூத்தவனுக்கு கொஞ்சம் கூட, இளையவனுக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னா சொல்லிடாதீங்க. பங்காளி என்று சொன்னால் நீ மூத்தவன் முதல்ல பிறந்தனால அப்படிப்பட்ட ஒரு பங்கை நம்ம கொடுக்கணுமா? அது தப்பு. அது கடைசியில பிறந்தவன் என்ன, அவன் கடைசியில பிறந்தனால அவன் குற்றவாளியா போயிட்டானா? அவனுடைய குற்றமா அது? அது அல்லாஹ் அவனை பிறக்க வைக்கிறான். உனக்கு சகோதரனாகவோ சகோதரியாகவோ முன்னாலேயோ பின்னாலேயோ பிறக்க வைப்பது அவனுடைய நாட்டத்தில் கட்டுப்பட்டது. இதற்காக பங்காளி சொத்துல மூத்தவனுக்கு கொஞ்சம் கூட, மூத்த பிள்ளைக்கு, மூத்த பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் கூட, 2வது பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் கம்மின்னு சொல்றது அது எவ்வளவு பெரிய தப்பு. அது அந்த தவறுகளை செய்து அந்த பாவத்தை எங்க கொண்டு போய் கழுவுறது? அது நம்முடைய பிள்ளைகள் தலையில தான் விடியும் என்பது யாரும் உணர்றதில்லை. யாரும் உணர்றதில்லை. அதனால அந்த பங்குகள் வைக்கும் போது சரியா வச்சுக்கிற தாய்மார்கள். அந்த மூத்தவனுக்கு ஒரு பங்கு, மூத்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பங்கு. அது மூத்த பொம்பளை அதுதான் ரொம்ப வேலை பார்த்துச்சு, வீட்டுக்கு உமாவை பார்த்துச்சு, வாப்பாவை பார்த்துச்சு, உமாவை தான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் அந்த காரணமே சொல்லக்கூடாது. உமாவை பார்த்துக் கொள்றவங்களுக்கு, வாப்பாவை பார்த்துக் கொள்றவங்களுக்கு, அண்ணன் தம்பிகளை பார்த்துக்கொள்ள அது தனி கூலி. அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அதை கொண்டு போய் இதோட சேர்க்கக்கூடாது. பங்காளி சொத்துல அந்த தப்பு செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தில் உங்களுடைய பிள்ளைகள் தலையில தான் விடியும். இதை நான் சாபப்படல, இது இயற்கை. இது ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம். அது 7 தலைமுறையை தாக்கும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு அது சுகமா தெரியும், பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது எப்படி உள்ள போகும்னு யாருக்கும் தெரியும். எங்கிட்டாவது ஒரு பக்கத்து அதை அண்டிக்கிட்டு தான் போகும். அதனால பங்குகள் வைக்கும் போது அதுல ரொம்ப கவனம் செலுத்துங்கள். ஏன்னா இன்னைக்கு நஜவஞ்சக தன்மை என்பது அதுல தான் இன்னைக்கு சொந்த பந்தங்கள்ல தான் நிறைய உருவாயிருச்சு. அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, மாமா மச்சானுக்குள்ள, இதுக்குள்ளதான் நிறைய வந்துருச்சு நஜவஞ்சக தன்மை. எப்படிலாம் ஏமாத்தலாம், எப்படிலாம் நடிக்கிறது. உமாவை நாங்க தான் வச்சு பார்த்துக்கிட்டோம், அதனால எங்களுக்கு அந்த சொத்தை எழுதி தந்துட்டு யாருக்குமே தெரியாம கொண்டு போய் எழுதி வாங்கிடுறோம். பாத்தீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. அது மிகப்பெரிய பாவம். அது உமா அப்பா இருந்தாப்புல எழுதி வைக்கணும் சட்டம். அது அப்ப உமா அப்பா அல்லாவுக்காக வேண்டி, அல்லாஹ் சொன்ன அந்த கடமைக்காக வேண்டி உமா அப்பா நீ காப்பாத்த, சொத்துக்காக வேண்டி தான் காப்பாத்துற. அப்படித்தானே? அல்ல சும்மா விடுவானா? ஏன் அந்த பிள்ளைகள்ட்ட அந்த மாதிரி செய்ய மாட்டான்? அக்கா தங்கச்சிட்ட கொண்டு போனா தங்கச்சி பாத்துக்கிறாதா? இப்ப சொத்து பத்துகளை பங்கு வைக்கும் போது அது ரொம்ப நயவஞ்சகத்தன்மை இருக்கக்கூடாது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த 5வது நாள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள். அன்றைய நாளில் நீங்கள் நோன்பு வைப்பீர்களே, ஆனால் நயவஞ்சகத்தன்மையும் இருக்காது, கபருடைய வேதனையும் உங்களுக்கு இருக்காது. 6வது நாள் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மையின் கதவுகள் திறந்து வைக்கப்பட்ட நாள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா திறந்து வைத்த நாள். அந்த நாளில் நீங்கள் நோன்பு வைப்பீர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது வரும். ஒருபோதும் உங்களை தண்டனை உங்களுக்கு வந்து விடாது. 7வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றது. அன்றைய நாளில் நீங்கள் நோன்பு வைப்பீர்களே, ஆனால் 30 வகையான கஷ்டங்கள் உங்களை விட்டு அது நீங்கிவிடும். 30 வகையான கஷ்டங்கள், சோதனைகள் அன்றைய நாளில் உங்களுக்கு நீக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். 30 வகையான நன்மைகள் உங்களுக்கு திறக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8வது நாள் யௌமுத் தர்பியா என்று சொல்லக்கூடிய நாள். அன்னைக்குதான் மினாவுக்கு எல்லாரும் ஹஜ்ஜுடைய இஹ்ராம் கட்டிட்டு என்ன செய்வாங்க? அந்த 8வது நாள் ஸ்கூல்ல தான் மினாவுக்கு போவாங்க. எல்லாம் அங்க போய் டென்ட்ல போய் தங்கி இருப்பாங்க. அந்த நாளில் நீங்கள் நோன்பு வைப்பீர்களே, ஆனால் ஐயாமுத் தர்பியாவுடைய நாள், அந்த நாளில் நீங்கள் நோன்பு வைப்பீர்களே, ஆனால்
அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்த வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தரான். வேற யாருமே அல்லாஹ் காட்ட மாட்டாங்க. நாளை வறுமை நாளில சொர்க்கத்தில் தான் போய் அந்த வெகுமதிகளை பார்க்கலாம். அல்லது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாத வெகுமதிகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த வெகுமதி தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹு தஆலா அந்த 8வது நாள் அன்னைக்கு நீங்க நோன்பு வைத்தால் தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. 9வது நாள் அரஃபாவுடைய நாளில் நீங்கள் நோன்பு வைப்பீர்களே ஆனால் முன் சென்று விட்ட ஒரு வருடமும் பின்னால் வரக்கூடிய ஒரு வருடமும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். 10வது நாள் அது பெருநாள், அன்னைக்கு நோன்பு வைக்க முடியாது. ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க 9வது நாள் நோன்பு வைக்க கூடாது, நோன்பு வைக்க மாட்டாங்க. ஆனா சொந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க 9ஆம் நாள் அரஃபா அன்னைக்கு நோன்பு வைப்பாங்க. அதாவது பெருநாள் அன்னைக்கு அது பெருநாள் அந்த நாள்ல யாருமே நோன்பு வைக்க கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாள் நீங்கள் குர்பானியை அறுத்து நீங்கள் பலியிடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யௌமுன் நஹர், அதாவது 10வது நாள். அந்த 10வது நாள்ல அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த அமல் எது தெரியுமா? ரத்தத்தை ஓட்டுவது, குர்பானி கொடுப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழுகிறதை விட, தஸ்பீஹ் செய்கிறதை விட, எல்லா அமலை விடவும் அன்றைய நாள்ல நீங்கள் குர்பானி கொடுப்பதுதான் மிக சிறப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். அதே மாதிரி யாரு குர்பானி கொடுக்க போறீங்களோ அவங்க துல்ஹஜ் மாசத்துடைய முதல் நாள், அந்த பிறகுதான் இல்லையா, அந்த நாளுக்கு முன்னால உங்களுடைய நகத்தை எல்லாம் வெட்டிக்கிறீங்க. கால் நகம், கை நகம், முடிகளை களையக்கூடியது எல்லாத்தையுமே அந்த துல்ஹஜ் மாசத்துடைய அந்த முதல் நாளைக்கு முன்னால், அசருக்கு முன்னால் நீங்க என்ன எல்லாம் முடிச்சிடணும். என்ன அது ஆம்பளைகளா இருந்தா முடி வெட்டா இருந்தா முடி வெட்டிக்கணும், சேவ் பண்றாங்க சேவ் பண்ணிக்கிற வேண்டியது, தாடி ஒதுக்குறாங்க ஒதுக்கிற வேண்டியதுதான். ஆனா பிறந்துருச்சுன்னு சொன்னா யாரும் நகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, என்னது தாடிகளை என்ன செய்யக்கூடாது, அது ஒழுங்குபடுத்தவும் கூடாது. எதுவரை அந்த இது குர்பானி கொடுத்து அறுத்து முடிக்கிற வரை இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான மாதம் நம்மளை நோக்கி வருகிறது. அந்த மாதத்தில் நாம் நிறைய அமல் செய்யணும். ஆரம்பத்துல 10 நாள் முடிந்தா நீங்கள் 9 நோன்பு வையுங்க. 9 நோன்புக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்கிறது. அது அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் நீங்க கேட்டு பெறுங்க. முடியல அப்படின்னு சொன்னா பிறை 9 அன்னைக்கு அரஃபா தினத்தென்றாவது நீங்க நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை தருவான். அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வரக்கூடிய வியாழக்கிழமையோடு நான் ஊருக்கு போறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை எங்க ஊர்ல ஒரு வழி அனுப்பி விழா மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஊர் சார்பா, நிர்வாகத்தின் சார்பா ஜும்மாவுக்கு நாங்க இருக்கணும். அதனால கண்டிப்பா இன்னைக்கு கூட ஊர் தலைவர் போன் போட்டு நீங்க ஜும்மாவுக்கு கண்டிப்பா வந்துருங்க, எல்லா ஹாஜிகளும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி. அதனால நான் போகணும். அதனால வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து நான் போயிடுவேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து பயான் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு ஹஜ்ஜி முடிச்சுட்டு வந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் பயான் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலிருந்து போயிட்டு வர வரை இன்ஷா அல்லாஹ் நீங்களெல்லாம் துஆ செய்யணும். வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்களாம் துஆ செய்யணும். உங்களுக்காக வேண்டி நான் நிறைய துஆ செய்வேன். அதே மாதிரி நான் யாரையாவது பயான்லையோ ஏதாவது வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும், யாரும் காயப்படுத்துகிற மாதிரி எதுவும் சொல்லியிருந்தா கூட மன்னிச்சு கொள்ளுங்க. மனசுல எதுவும் வச்சுக்கிறாங்க. ஏன்னா பயான்னு வரப்போது யாரையும் சுட்டி காட்டி நம்ம பேசுறது இல்லை, ஒரு நிகழ்வை வச்சுதான் நம்ம சொல்றது. அது சில பேர்களுக்கு காயப்படுத்தி இருக்கலாம், அல்லது அதை சாதாரணமா எடுத்திருக்கலாம். அது அவங்களோட மனசை பொறுத்து இருக்கிறது. அதனால ஏன்னா 10 வருஷமா நாங்க இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கூட நான் அடிச்சிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம். என்ன அதனால எந்த விதமா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காண்டி மன்னிச்சுக்கிறங்க. தாங்களெல்லாம் துஆ செய்யுங்க. எங்களுடைய ஹஜ்ஜிகள் முழுமையாக மக்பூலியத்தான மபரூரான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். உங்களுக்காக வேண்டி எங்கெல்லாம் துஆ செய்யணுமோ அங்கே துஆ செய்கிறோமோ அங்கே எல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி, நம்ம தெருமக்களுக்காக வேண்டி நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி, நோய் ஷிஃபா எல்லாத்திற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நம்ம துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி 3ஆம் தேதி
ஊருக்கு 3ஆம் தேதி இங்கே வந்துடுவேன் இன்ஷா அல்லாஹ். வந்துட்டு இஷா தொழுத பிறகு ஒரு சின்ன பள்ளியாசலில் ஒரு துவா மஜ்லிஸ் வச்சுட்டு 9:30 மணிக்கு ட்ரெயின். ஏன்னா நாங்கள்லாம் கொச்சினில் எங்களுக்கு ஃப்ளைட்டு இருக்கிறனால 3ஆம் தேதி அந்த கொச்சின் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அதில் வந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பயணமாகி கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேருந்து ஒரு 28 பேர், அதில் சகோதரி வர்றாங்க, அந்த 28 பேர் நாங்கள் பயணமாகி போய் இன்ஷா அல்லாஹ் 4ஆம் தேதி ரிசல்ட்டு, அதாவது நம்ம தேர்தல் நம்ம நேற்று ஓட்டு போட்டோம்ல, அந்த தேர்தல் அந்த ரிசல்ட் எண்ணக்கூடிய அந்த நாளில் வந்து நான் ஒரு 12 மணி 1 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த ஊரில் போய் இறங்குவோம். 5ஆம் தேதி நாங்கள் வந்து ஹஜ்ஜி கமிட்டி உள்ளே போயிடணும். அதனால் நாங்கள் முன்கூட்டியே நான் போகிறனால முன்கூட்டியே வந்துருன்னு சொல்லிட்டாங்க. போய் அங்கே போயிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அங்கே இருந்துட்டு அங்கே உள்ள திருப்பி எல்லாம் செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி பகல் நேரம் 2 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கொச்சின்லேருந்து ஜித்தாவுக்கு நேரடி விமானம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நிறைய துவா செய்யுங்க. ஆமாம், என்ன சொல்கிறது, ஆனந்தமாகவும் இருக்கிறது, ஆனந்த கண்ணீரும் இருக்கிறது. ஏன்னா இந்த ஊருக்கு வந்த பிறகு அல்லாஹ் நிறைய பாக்கியத்தை எத்தனை தடவை சொன்னாலும் அது வந்து பெருமைக்குன்னு சொல்லலை. ஏன்னா இந்த ஊருடைய மகிமையை சொல்லணுமா இல்லையா? அதில் இந்த ஊர் மண்ணுக்குன்னு ஒரு சிறப்பு அல்லாஹ்தால வச்சிருக்கிறாங்கல்ல. நான் எத்தனை ஊர்களில் நான் இருந்திருக்கிறேன், எஸ்பி பட்டணத்தில் இருந்திருக்கிறேன், பட்டுக்கோட்டையில் இருந்திருக்கிறேன், நிறைய ஊர்கள் இருந்து. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் ஹஜ்ஜி செஞ்சுட்டு தான் அந்த ஊரை விட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கெல்லாம் அந்த பாக்கியத்தை எல்லாம் நீங்கள் தரலை. இங்கே வந்த பிறகு தான் 2 உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், ஒய்ஃபும் நானும் போகக்கூடிய அந்த பாக்கியத்தையும், அதே மாதிரி ஹஜ்ஜி செய்யக்கூடிய இறுதி கடமையை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தான் நாடி இருக்கிறாங்க போது அது பெரிய ஆனந்தம் தான். அது சொல்ல முடியல, வார்த்தைகளால் சொல்ல முடியல. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் நிறைய துவா செய்யணும், துவா செய்ய நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்வீங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்களுக்காண்டி நிறைய துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து இன்ஷா அல்லாஹ் வந்த பிறகு பயானில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حين تنذركنا يا شفيع المذنبين ويا رحمة للعالمين ويا دستكير ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا وسع لنا في دارنا. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தால் முடிவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், எல்லா உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எல்லா அனைத்து மக்களுடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவாயா. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை எங்களுக்கு லேசாகித்தாயா அல்லாஹ். எங்களுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை யா அல்லாஹ் நாங்கள் வீட்டிலிருந்து கிளம்பினதிலிருந்து யா அல்லாஹ் இந்த ஊரிலிருந்து நாங்கள் கிளம்பினதிலிருந்து திருப்பி இந்த ஊருக்கு வந்து சேரும் வரை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடு ரப்பே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடு ரப்பே ரஹ்மானே. அல்லாஹ் எங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், எங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் இந்த ஹஜ்ஜின் மூலமாக மன்னித்து விட ரப்பே ரஹ்மானே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, இரவிலோ பகலிலோ, ரகசியமாக பரகசியமாகவோ எல்லாம் வேற யாருக்கும் நாங்கள் மனிதர்கள் செய்து விட்டது தீமைகளையோ எல்லா தீமைகளும் ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் ஹஜ்ஜி என்பது முந்தைய பாவங்கள் அனைத்தையும் அழித்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. யா அல்லாஹ் அதற்கு தகுதி உடையவர்களாக எங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜை செய்ய இருக்கின்றார்களோ அனைவருக்கும் யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை நசீபாக்கி யா அல்லாஹ். வழிகளில் எந்த தடைகளும் வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ், எந்த ஆபத்தும் வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எத்தனை நாட்டில் மக்கள் வருவார்கள் யா அல்லாஹ், யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்து விடாமல், எந்த உடம்பு அசௌகரியம் எதுவும் ஏற்பட்டு விடாமல் யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. உடல் ஆரோக்கியத்தில் நாங்கள் செய்ய வேண்டும் ரப்பே ரஹ்மானே. கடுமையான வெயில் நேரம் ரப்பே யா அல்லாஹ், வெயிலை எங்களுக்கு சாதகமாக்கக்கூடிய யா அல்லாஹ், வெயிலை யா அல்லாஹ் கூர்மை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நெருப்பு குண்டத்தை எப்படி நீ லேசாக்கி கொடுத்தாயோ, குல்னா யானாரு கூடி பருதம் வ சலாமா, அதே மாதிரி பருதம் வ சலாமாக எங்களுக்கு யா அல்லாஹ் அந்த வெயிலை நீ ஆக்கக்கூடிய ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ்
மிகப்பெரிய தியாகத்திற்குரிய ஒரு அமல் ரப்பே ரஹ்மான். இந்த தியாகத்தை நாங்கள் அல்லாஹ் எங்களுடைய தியாகத்தை நீ ஏற்றுக்கொள்ளியா ரப்பே ரஹ்மானே. இந்த தியாகத்தை எங்களுக்கு லேசாக்கி கொடு ரப்பே ரஹ்மானே. அல்லாஹ் நிறைய பேர்கள் உடம்பு சரியில்லாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் வருவார்கள் நாயகமே நாயனே. அல்லாஹ் அந்த எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த பாதுகாப்பை கூடிய அல்லாஹ் இலகுவான முறையில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் தவாஃப் செய்யும்போது எந்த நெரிசல் வந்து விடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. சஹீ செய்யும்போதும் எந்த நெரிசல் வந்து விடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. மக்காம் இப்ராஹிமுக்கு முன்ன பின்னால் நாங்கள் நின்று தொழக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்தலிஃபாவில் அரஃபாவில் மினாவில் யா அல்லாஹ் எல்லா இடத்திலும் யா அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பை கொடு ரப்பே ரஹ்மானே. எங்களை ஏற்றக்கூடிய யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய எந்த நாங்கள் குற்ற பரிகாரம் செய்யும் அளவிற்கு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடாத ரப்பே ரஹ்மானே. இந்த 5 நாட்களும் எல்லாம் வரக்கூடிய பெண்களுக்கு எந்த தங்கடங்களும் ஏற்பட்டு விடாமல் நல்ல முறையில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் அவர்கள் வரக்கூடிய எத்தனையோ கஷ்டத்தோடு எத்தனையோ செலவு செய்து இவ்வளவு கற்பனைகளோடு ஆசைகளோடு பெண்கள் வருவார்கள் நாயகமே நாயனே. யாருக்கும் எந்த தடைகளும் ஏற்பட்டு விடாமல் நல்ல முறையில் அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும், சுத்தமான முறையில் ஹஜ் செய்ய வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அதற்கு நீ அருள் செய்ய அல்லாஹ் அருள் செய்வாயாக. எல்லா விதமான பாதுகாப்பை தாயா ரப்பே ரஹ்மானே. எங்களுக்கு ஞானத்தை தா ரப்பே ரஹ்மானே. ஹஜ் செய்யக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். அங்கு போய் எங்களுக்கு ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ், அந்த வழிகளை எங்களுக்கு லேசாக்கக்கூடிய அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு முன்னே அல்லாஹ் ஹஜ் ரசூலுக்களை ஒரு தடவையாவது அதிகமாக நாங்கள் முத்தமிடக்கூடிய அந்த வாக்கியத்தை கூடிய அல்லாஹ் நெரிசலான நேரம் தான் ரப்பே ரஹ்மானே. அல்லாஹ் இருந்தாலும் அந்த எங்களுக்கு அந்த சக்தியும் ஆற்றலை எங்களுக்கு தந்து அந்த ஹஜ் ரசூலுக்களை முத்தமிடக்கூடிய அந்த வாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். எங்கள் உயிரில் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு நாங்கள் செல்லும் போது அல்லாஹ் முழுமையான அந்த பணிவோடு போக வேண்டும் நாயனே. நாயனே அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் நாங்கள் சலாம் சொல்லும் பொழுது எங்களுக்கு அல்லாஹ் பதில் சலாம் சொல்ல வேண்டும் நாயனே. எங்களை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் நாயனே. அவர்கள் எங்களை பார்த்து அல்லாஹ் முஸாஃபஹா முஆனகா செய்ய வேண்டும், ஆனந்த கண்ணீர் விட வேண்டும் ரப்பே ரஹ்மான். எங்களுக்கு அருள் செய்ய அல்லாஹ். இந்த நாயகத்துடைய சுஹ்பத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். வாழ்நாள் முழுவதும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹ்பத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். வாழ்நாள் முழுவதும் என்றைக்கும் நாங்கள் ஒரு கணம் கூட நாங்கள் மறந்துவிடக்கூடாது நாயனே. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது நாயனே. அவர்கள் அடித்தினம் நாங்கள் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மான். அவர்களுடைய சிந்தனையோடு நாங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மான். அவர்களை எங்களுக்கு பரக்கத்தாக்கி கொடு ரப்பே ரஹ்மான். எங்களுக்கு ரஹ்மத்தாக்கி கூடிய அல்லாஹ். எங்களுக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் வலம்புறத்தும் இடம்பெறும் எல்லா நிலையிலும் எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்த ரப்பே ரஹ்மானே. எல்லா ஜன்னத்துல் பக்கியுடைய மக்காவாசிகள், ஜன்னத்துல் பக்கியுடைய மதீனாவாசிகள் அனைவருக்கும் எல்லா பாவம் மன்னிக்கக்கூடிய அல்லாஹ். பரக்கத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. அல்லாஹ் இதற்கு முன்னால் யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்திருக்கிறார்களோ அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. அனைவரும் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை உம்ராவை ஏற்றுக்கொள் ரப்பே ரஹ்மானே. மக்பூலியத்தா மக்பூராக்கி கொடு ரப்பே ரஹ்மானே. எங்கள் தெருவில் இருந்து அதிகமான பேர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்ல வேண்டும் ரப்பே ரஹ்மானே. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்ல வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எல்லா மக்களிடத்திலும் அந்த செல்வத்தை கொடு அல்லாஹ். எல்லா மக்களிடத்திலும் அந்த கடன் கஷ்டங்களை எல்லாம் நீக்கி சிரமத்தை எல்லாம் நீக்கி அவர்கள் உம்ராவும் ஹஜ்ஜும் செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எல்லாருடைய உள்ளத்திலும் ஹஜ் செய்யக்கூடிய ஆசையை கூடிய அல்லாஹ். ஆசையை கொடு ரப்பே ரஹ்மானே. அந்த ஆசையை கொடு ரப்பே ரஹ்மானே. அல்லாஹ் ஹராமான எந்த செயலும் இருந்து விடாமல் நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. எங்களை முழு மனிதர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வர வேண்டும். அன்று பிறந்த பாலங்களை போல நாங்கள் வர வேண்டும். நாங்கள் பாவத்திலிருந்து முழுமையாக பெற வேண்டும், முழுமை பெற வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எங்களை நீ மன்னித்து விடுவாயாக அல்லாஹ். நன்மைகள் செய்வதற்கு அனைத்து வழிகளும் எங்களுக்கு திறந்து விட ரப்பே ரஹ்மானே. சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தாலும் உன் கண்ணியத்தின் பொறுத்தாலும் உன் ஆற்றலின் பொறுத்தாலும் அங்கீகரித்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربي قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة أنت ولي في الدنيا والآخرة أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما والحقني بالصالحين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واصلح لنا ما مضى يا واسع الكرم. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه وعنيتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فان تولوا فقل حسبي الله لا اله الا هو عليه. فان تولوا فقل حسبي الله. فان تولوا فقل حسبي الله لا اله الا هو عليه توكلت رب العرش العظيم. صلى الله تعالى وسلم وبارك ورحمه على رسوله وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد